நினைவுக்காக நடத்தப்படும் இந்த விழாவில் நான் இன்றைய தினம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததில் உள்ளபடி மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் அவர் உடனிருந்து நடத்த வேண்டிய விழாக்கள். ஆனால் அவருடைய நினைவுக்காக நடத்தப்படுகின்ற விழாவாக இவைகள் அமைந்துவிட்டது. அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டதை பற்றி நாம் மிகவும் மன உருக்கத்தோடு ஆண்டுக்கு ஒரு முறையாகிலும் நினைவிலே கொள்வதற்காக இந்த விழாக்கள் நடந்து கொண்டு வருகின்றன. இத்தகைய விழாக்களில் நாம் கலந்து கொள்கிற நேரத்தில் எல்லாம் மற்ற எந்த பொருளை பற்றிய நினைவும் நமக்கு அதிகமாக எழாமல் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவராலே வாழ்வு பெற்றவர்களை பற்றியும் கலைக்கும் அவருக்கு இருந்த தொடர்பு பற்றியும் அதன் மூலமாக கலைக்கு கிடைத்த ஏற்றத்தை பற்றியும் அதனுடைய வழி வழி மற்றவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தான் அதிகமான அளவுக்கு நாம் இத்தகைய நாட்களில் நினைவிலே கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. அவரிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டவர்கள் இந்த இடத்தில் பலர் இருக்கக்கூடும். அவருடைய நட்பை பெற்றவர்கள், அவருடைய பேருதவியை பெற்றவர்கள், அவராலே கலைத்துறையிலே இடம் பெற்றவர்கள், அவராலே கலைத்துறையில நல்ல பேர் பெற்றவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர்கள் ஆகிய பலர் இந்த மண்டபத்திலே மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இந்த எத்தனை பல்லாயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தம்முடைய திறமையினாலே தனக்கு மட்டும் புகழை தேடிக் கொள்ளலாம், அதற்கு கூட கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் கலைவாணர் அவர்கள் தமக்கு புகழ் தேடிக்கொண்டது மட்டுமல்ல, தம்மை பின்பற்றி கலைத்துறையிலே பணியாற்றிய அவரவர்களும் நல்ல புகழ் எய்தத்தக்க விதத்தில் ஒரு தனி துறையை அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். அதற்கு முன்னாலே நகைச்சுவை நடிகர்கள் என்பது பொதுவாக முதலிலே ராஜபார்க்கில் ஆரம்பமாகி தொண்டையெல்லாம் கெட்டுப்போன பிறகு 10 தடவை கீழே விழுந்து எழுந்து அதை பார்த்து மக்கள் சிரிக்க ஆரம்பித்ததும் அதையே வேடமாக்கிக் கொண்டதுதான் ஆதி நாட்களில் இருந்த நகைச்சுவை பாத்திரங்கள். ஆனால் நகைச்சுவை பாத்திரம் என்பது சில கருத்துக்களை மக்கள் மனதிலே எளிய முறையில் புகுத்துவதற்காக இருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பு என்பதை கலைவாணர் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய நாடக மேடைகளிலேயும் தமிழகத்தினுடைய படத்துறையிலேயும் மிக நல்ல முறையிலே அவர்கள் இணைத்தார்கள். அது இன்றைய தினம் கலைத்துறையில ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ஆகிவிட்டிருக்கிறது. மேலும் பலர் அதே வழியிலே அந்த துறையில ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்றாலும் அவர்கள் எந்த விதமான புதிய நகைச்சுவைக்காக நடிப்பை செய்தாலும் அதை பார்க்கிற பொழுது உடனடியாக நமக்கு அவரை பற்றிய நினைவுதான் வருகிறது. அதுதான் அவர் ஈட்டி நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கின்ற அழிக்க முடியாத செல்வமாகும். அவர் ஈட்டிய மற்ற செல்வங்கள் என்ன ஆயின என்பது நமக்கெல்லாம் தெரியும். என்னிடத்திலே உள்ளதையெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள், என்னை நீங்கள் சும்மா விட்டால் போதும் எடுத்துச் செல்லுங்கள், மணிகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று வயல் நமக்கு சொல்லுகிறதோ அதை போல் அவர் வாரி வாரி வழங்கினார்கள். பணத்தை மட்டுமல்ல, நல்லெண்ணத்தை வாரி வழங்கினார்கள், கலை ஆர்வத்தை வாரி வழங்கினார்கள். ஆகையினாலே ஒருவர் ஈட்ட வேண்டும் என்றால் இத்தகைய புகழ் செல்வத்தை தான் ஈட்ட வேண்டும் என்பதனை அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எந்த நேரத்திலேயும் கலையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். கலையை மறந்து அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ததில்லை. போருக்கு கிளம்புகின்ற பொழுதும் அவர்கள் கலையார்வமிக்க முரசு குட்டித்தான் புறப்பட்டார்கள். யாராக இறந்து விட்டார்கள் என்றாலும் கலையோடு இணைந்த முறையிலேதான் துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். மகிழ்ச்சி பொங்குகிற நேரத்தில் கலை மூலமாக அதை வெளிப்படுத்தினார்கள். ஈதலை கலை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். சுருங்க சொல்வதானால் பண்பாடு முழுவதையும் கலையின் மூலமாக எடுத்து காட்டியவர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் ஆவார்கள். அவர்களுடைய கலைத்திறனை முழு வடிவத்திலேயும் நேர்த்தியான நிலையிலேயும் பிறர் பார்த்து பாராட்டத்தக்க வகையிலேயும் அதைவிட முக்கியமாக மற்றவர்கள் கண்டு பின்பற்றத்தக்க வகையிலேயும் தமிழகத்திற்கு அளித்துச் சென்றவர் கலைவாணர்கள் ஆவார்கள். ஆகையினால் அவருடைய நினைவு நாளிலே கலந்து கொள்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். இன்றுதான் பல மாதங்களுக்கு பிறகு என்னையும் மறந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியோடு நான் என்னை இணைத்துக் கொண்டிருந்தேன். இதுதான் எனக்கு இயல்பானது கூட. இடையிலே வந்திருப்பது எனக்கு இயல்பானது அல்ல.